சென்னையில் உண்மையா நடந்த சம்பவம். 10 கோடி ரூபாய்க்கு பொறுமானமுள்ள வீட்டுல ஒரே ஒருத்தர் இருக்கிறாராம், 68 வயசு, 2 பெண் பிள்ளைகளே சென்னையிலே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. விஜயன் ஒரு பேச்சாளர் இருக்கிறாரு, டிவில எல்லாம் பட்டிமன்றம் பேசுவாரு. விஜயன் அவங்க கம்பெனிக்கு ஒரு ஆள் எடுக்கணுமா இன்டர்வியூக்கு ஒரு 26 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால அந்த விஜயனுடைய பேச்சு திறமை இருக்கு. அவர் இந்த கம்பெனிக்கு செலக்ட் பண்ண நல்லா இருந்ததுனால நீ எங்க வீட்லயே மாடியில தங்கிக்கன்னு இடம் கொடுத்தாராம். அவரு நைட்டு 10 மணி 11 மணிக்கு வரப்ப இவர் ஒருத்தரே உட்காந்துட்டு அவர்கிட்ட பேசுறது ஏங்கு வரோம், மணிக்கணக்கா பேச வரோம். இவர் விட்டா போதுனால எஸ்கேப் ஆகி நான் போயிடுவேன். சில நேரங்களில் காம்பவுண்ட் குதிச்சாலும் நான் வீட்டுக்கு மேல மாடிக்கு போயிட்டேன். அப்பதான் தெரியுது. அவர் சொன்னாரு, விஜயன் ஒரு நாள் கூப்பிட்டு தயவு செஞ்சு உட்காருங்க, நானும் கிராமத்துலதான் இருந்தேன். எங்க அம்மா என்கிட்ட உட்கார்ந்து டே தம்பின்னு பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. நான் 10 மணிக்கு பயங்கர வசதி இல்லாத ஏழை குடும்பத்திலிருந்து நான் உழைச்சு இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இன்னைக்கு சென்னையில அவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கிறேன். எங்க அம்மா நைட்டு 10 மணி வரை எனக்காக கண்ணு முழிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த தட்டுல சாதத்தை போட்டு வச்சிருப்பாங்க. நான் வந்த உடனே அந்த சாதத்தை எடுத்துட்டு அப்படியே அந்த லேப்டாப் எடுத்துட்டு உள்ள போயிடுவேன். அவரு என்னுடைய பிஏ கிட்ட கேட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டு அப்படியே டயர்டா படுத்துப்பேன். எங்க அம்மா அப்படியே கதவோரமா நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. மாதவா மாதவான்னு கூப்பிடுவாங்க. அம்மா போய் படுமா நீ, நான் அப்புறம் பேசுறேன்னு. 11 மணி 11:30 மணிக்கு போய் பார்த்தா எங்க அம்மா அப்படியே இப்படி குறுங்கி படுத்துருப்பாங்க. எங்க அம்மா தலைமுடியை நீவிட்டு தொடர்ந்து கூட தெரியாம அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நான் காலையில 4:30 மணி 5 மணிக்கு நான் எந்திரிச்சு குளிக்கிறதுக்குள்ள எங்க அம்மா வருவாங்க. அதுக்குள்ள எனக்கு கார் வந்துடும், நான் கிளம்பி போயிடுவேன். இப்படியே எங்க அம்மா ஒரு நாள் இறக்குற தருவாயில சொன்னாங்க, நீ ஓடி சம்பாதிப்பா, ஊரு புறம் வளைச்சு கொடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா உறவு கிட்ட ஒரு வார்த்தை பேசுப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மா இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நான் அந்த ஃபீல் பண்றேன். என்னுடைய பிள்ளைகளை நான் குறையெல்லாம் சொல்லல, அவங்க புருஷன் கூட சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க கடமை இருக்கு, அவங்களுக்கு வேலை இருக்கு, அவங்க குழந்தை குட்டி இருக்கு, அவங்க குடும்பம் இருக்கு, அவங்க பாக்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லாம தான் உங்கள்கிட்ட பேசுறேன், என்னை தப்பா எடுத்துக்காதுன்னு சொன்னப்ப அந்த விஜயன் அவ்வளவு பெரிய ஒரு பேச்சாளர் அப்படியே அவர் கையை பிடிச்சு உருகினாராம், அழுங்காராம். பேசுவதற்கு இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் ஆள் இல்லை.